Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTube community guidelines. இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து YouTube copyright அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ மேக் பண்ணிருந்தோம். வீடியோ பார்க்கல அப்படினு சொன்னா ஐ கார்ட்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோல வந்து YouTube community guidelines பத்தி, அந்த community guidelinesனா என்ன, அதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ், அதுக்கு அப்புறம் அத ஃபாலோ பண்ணட்டா நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா சொல்றேன் guys. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இருக்கும். ஸ்கிப் பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும், டிடிஹெச் பத்தி, யூடியூப் டிப்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டடா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா யூடியூப்ங்கிறது என்னதான் ஒரு ஆப்பா இருந்தாலும் கூட இது வந்து சாதாரண ஒரு நபரை கூட கிரியேட்டர் ஆக்கி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்க அதன் மூலியமா ஒரு பயன்பெற மாதிரி பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் அளிக்கக்கூடிய ஒன்று. அதனால இதுல சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா இதை தான் நீங்க வந்து இந்த யூடியூப்ல வந்து பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது. இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் அதை எல்லாத்தையும் சுருக்கி மொத்தத்தில் 5 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5ல ஏதாவது ஒரு தவறு நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த வீடியோ டெலிட் பண்ணிருங்க. என்னைக்காட்டும் ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை நடக்கிறதுக்கு, அந்த வீடியோ மூலியமா பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் அந்த 5 பாயிண்டையும் தொடர்ந்து நான் வந்து சொல்கிறேன். சைடில் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ பெரியவங்க சின்னவங்க, வெளிநாடு, வெளியூர், வெளி மாவட்டம் அப்படின்னு எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் காமன் சென்ஸோட ஈக்குவலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான வீடியோவாக மேக் பண்ணணும். நீங்கள் மேக் பண்ணுற வீடியோவால் வியூவர்ஸ்க்கு எந்த விதமாகவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு இது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயத்தீங்கு, உங்களையே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வீடியோஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சீட்டிங், ஃப்ராடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம், அதுக்கப்புறம் ஃபேக் நியூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேம்னா இந்த சப் ஃபார் சப்ங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சீட்டிங் பண்ணுற மாதிரி, ஏமாத்துற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்கக்கூடாது உங்களுடைய சேனலில். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா செக்ஷுவல் அண்ட் 18+ கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல நீங்கள் வந்து வேற ஏதாவது இமேஜஸ் வச்சுட்டு உள்ள வீடியோக்குள்ள வேற ஏதாவது இருக்கிறது, இந்த மாதிரியான இது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய 3வது இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் அண்ட் சைபர் புல்லிங், இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான விஷயங்களையோ இல்லைனா ஆபத்தான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதை வந்து வியூவர்ஸ்க்கு ஊக்குவிக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து யூடியூப் வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆபத்தான, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ணுற மாதிரி, களவாங்குற மாதிரியான, திருடுற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய கிராஃபிக்ஸில் வந்து நிறைய ஆபத்தான விஷயங்களை காட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா 5வதா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ப்ராடக்ட் சேல் பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட் சேல் பண்றதுல இந்தந்த ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்ணணும், இந்தந்த ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. அது வந்து நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உடைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல வந்து லாஸ்டான பாயிண்ட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எது நீங்க வந்து யூடியூப்ல சேல் பண்ணலாம், எது வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் யூடியூப்ல தடை செய்யப்பட்ட பொருட்களை நீங்க விற்கிறதன் மூலியமா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யறதை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி மொத்தத்தில் 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமன் சென்ஸோட மேக் பண்ணணும் வீடியோ வந்து, அதுக்கப்புறம் 2வது வந்து சீட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பேம், அதுக்கப்புறம் ஃப்ராடு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கக்கூடாது, ஃபேக் நியூஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 3வதா வந்து செக்ஷுவல் அண்ட் 18+ கண்டென்ட், அதுக்கப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில்ல ஒரு இமேஜும் வீடியோக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வதா ஹார்ம்ஃபுல் அண்ட் சைபர் புல்லிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆபத்தான விஷயங்களை ஊக்குவிக்கிறதோ, ஆபத்தான விஷயங்களை செய்யறதோ, கிராஃபிக்ஸ்ல ஆபத்தான விஷயங்களை காட்டுறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. 5வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுபடி தான் நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஒரு 5 விஷயங்கள் வந்து நான் வந்து பர்சனலா எடுத்து வச்சிருக்கேன். மொத்தத்தில் இது வந்து ரொம்ப பெருசா இருந்தது. நான் அவ்வளோத்தையும் சுருக்கி மொத்தத்தில் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லிட்டேன். எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிருச்சு. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறதன் மூலமா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒன்று வரும். இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒன்று சேனலுக்கு 3 தடவை வந்தா டெர்மினேட் பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள. அதனால இதுவும் வராம பாத்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கைஸ். உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிறோம் நன்றி. பை பை, see you next வீடியோ சந்திப்போம்.